காலை வேளையிலே இந்த மாதத்தினுடைய முதல் நாள், இந்த முதல் நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நிச்சயமாகவே இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு மிகவும் ஒரு வெற்றியுள்ள மாதமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவாராக. ஆமேன். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் ஒரு பெரிய பராமரிப்பை கர்த்தர் தருவாராக. நான் நம்புகிறேன். பிரிந்து போன எல்லா உறவுகளையும் கர்த்தர் சீர்படுத்துகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை ஆண்டவர் மாற்றி தருவாராக. இந்த மாதத்திலே நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் பதிலை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நீங்கள் இத்தனை மாதங்களும் இத்தனை வருடங்களும் கண்ணீரோடு விதைத்த எல்லாவற்றையும் இந்த மாதம் கண்டிப்பாக கர்த்தர் நிச்சயமாய் அதை கம்பீரமாய் அறுக்க பண்ணுவார். ஆமேன் சொல்லுவோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு கர்த்தர் அறுவடையை கர்த்தர் தந்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நமக்கு அறுவடையை கொடுக்கிற ஒரு நல்ல மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மாதம் இந்த முதல் நாளிலே நிறைய பேர் இந்த மாதம் என்ன செய்வேன், எப்படி பண்ண போறேன், எனக்கு முன்பாக நிறைய கேள்விக்குறிகள் இருக்கிறது, பலவிதமான யோசனைகள் உங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் ஒரு நாள் என்னுடைய கண்களில் நான் பார்த்த காட்சி என்னை ரொம்ப பிரமிக்க வச்சிருச்சு. ஒரு நாள் ரொம்ப சோகமாய் மனதில் ரொம்ப துக்கத்தோடு ஒரு பெரிய பிரச்சனையை என் மனதில் சுமந்து வருத்தத்தோடு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ நிறைய காட்சிகளை அந்த பஸ் ஸ்டாண்டில் என் கண்ணுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்போ நான் பார்க்கும்போது ஒரு பையன் அதான் அந்த வண்டி அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக அவன் பார்த்துட்டே இருக்கிறான். எட்டி பார்க்குறான், கார் வருது, திரும்பி பின்னாடி போகிறான். திரும்பி எட்டி பார்க்குறான், பஸ் வருது, பின்னாடி போகிறான். திரும்பி எட்டி பார்க்குறான், பைக் வருது, பின்னாடி போகிறான். அப்போ அதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அவன்கிட்ட போய் கேட்டார், இந்த மாதிரி, தம்பி நீ ரோடை கிராஸ் பண்ணணுமா? நானும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறேன், நீ வரியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பையன் சொல்கிறான், அங்கிள் இல்லை அங்கிள், எங்கள் டேடி அங்கே கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாடி நான் கிராஸ் பண்ணலான்னு பார்த்தேன், இனி எங்கள் டேடி வரும்போது நான் வெயிட் பண்ணி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வரலை அப்படின்ட்டான். ஸோ அவர் அப்படியே கிளம்பி போகும்போது அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா அவனுடைய கரத்தை தான் பிடிக்கிறாரு. அது வரைக்கும் அந்த ரோடை பார்த்து பயந்துட்டு இருந்த பையன், வாகனம் போகும்போது பயப்படுறான், பைக் போகும்போது பயப்படுறான். அவங்க அப்பா ஒரு கையில் பைய வச்சிருக்கிறாரு, இன்னொரு கையில் இவன் கையை பிடிச்சிட்டாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த தகப்பனார் அவனுடைய கரத்தை பிடிச்ச அடுத்த நிமிஷத்துலேயே அந்த தென்னை மரத்திலிருந்து அந்த சின்ன தேங்காய் மாதிரி ஒன்று விழும் பாருங்களேன், அதை எடுத்து தன்னுடைய கால்களினால தட்டி 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 விளையாண்டுட்டே போகிறான். அவன் ரோட்டை பார்க்கவே இல்லை, அவன் கார் வருதான்னு பார்க்கல, அவன் பைக் வருதான்னு பார்க்கல. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிருக்கிறாரு, அதனால எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் எங்கள் அப்பா என்னை காப்பாற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அதே நான் நம்புகிறேன். அன்னைக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் அந்த காட்சியை என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்து எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, பாருடா உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கும்போது எந்த ஆபத்தும் உனக்கு வராது, என் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை தொட முடியாது, நான் உன்னை பாதுகாப்பேன், எது வந்தாலும் எனக்கு மிஞ்சி தான் உன்னை தேடி வரும், என்னை மிஞ்சி தான் உனக்கு வருமே தவிர மற்றபடி உன்னை தேடி ஆபத்து வராது அப்படின்றத ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய இருதயம் அஞ்ச வேண்டாம். அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னா, நான் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இது ஆன் பண்ணுங்க.
ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு சரி நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நேற்றைக்கு இரவிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்தேன். அப்போ நான் வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஸ்பெஷலா இந்த வாக்குத்தத்த வசனத்தை, இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தி, இதை என்னுடைய பிள்ளையினிடத்துல நீங்க போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் என்னை அனுப்பி வைத்தார். வேதம் இங்க ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. யோசேப்பு இந்த இடத்துல சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். போதும், ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாக நிறைய தீமைகள் நடந்திருக்கலாம். நீங்க ஒருவேளை இத்தனை மாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியத்தை குறித்து இது தீமைக்கு தான் நடந்திருக்குது, இது தீமையா மாறிடுச்சு, இப்படி ஒரு தீமை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதம் என்ன மாதம் அப்படின்னா, இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த சகல தீமைகளையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கடந்த எல்லா மாதங்களும் உங்களுக்கு கண்களுக்கு தீமை என்று தெரிந்தது, உங்களுடைய சிந்தனைக்கு தீமை அப்படின்னு தெரிந்த காரியத்தை நீங்க இந்த மாதம் எப்படி பார்க்க போறீங்க? இல்ல நான் தீமைக்கு தான் நடந்துச்சுன்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் இல்லை, எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ணினார். உங்களுக்கு வந்த அவமானம் இந்த மாதம் நன்மையாய் மாற போகிறது. உங்களுக்கு வந்த இழப்பு இந்த மாதம் நன்மையாய் மாற போகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களுடைய காரியங்கள் இந்த மாதம் நன்மையாய் மாற போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்த இழப்புகள் இந்த மாதம் நன்மையாய் மாற போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் இதுவரையிலும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சகல தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற மாதம். நம்புறவர்கள் கரங்களை தட்டி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சோ நம்முடைய ஆண்டவர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஒரு போதகர் மிக அழகாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ அந்த ஊழியத்திலே சில விரோதிகள் எழும்பி ஒரு மனுஷனுக்கு ஒரு கடிதம் ஒன்றை போட்டார்கள். அப்படின்னா அந்த பாஸ்டரை குறித்து ரொம்ப தவறான செய்திகள் எல்லாம் எழுதி ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து அதை ஒர்க் பண்ணி அந்த போதகருக்கு விரோதமாய் ஒரு கடிதத்தை அவங்க ஒரு கடிதத்தை எழுதி அவங்க அனுப்பினார்கள். அப்போ அந்த கடிதம் ஒரு மோசமான ஒரு நபருடைய கையில அந்த கடிதம் போகிறது. அந்த மனிதன் அந்த மனிதனுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, அப்படி வருகிற கடிதங்கள் எல்லாம் எடுத்து அதை ஜனங்களுக்கு முன்பாக அவருடைய பத்திரிகையில் அந்த காரியத்தை எழுதி அவர் இப்படி ஒரு தவறான மனிதன் அப்படின்னு எல்லாருக்கும் காமிக்கிற வேலை தான் அந்த மனுஷனுடைய வேலையா இருந்துச்சு. அப்போ இந்த தேவனுடைய மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட எல்லாருக்கும் விரோதமாய் எழுதுகிற அந்த மனுஷன் அந்த கடிதத்தை வாசித்து பார்த்த உடனே இவருக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் வந்துருச்சாமா. இவரை குறித்து இவ்வளவு தவறா எழுதியிருக்காங்களே, நம்ம அவரை பற்றி டக்குன்னு நம்ம உடனே எழுதிடக்கூடாது, அவரை போய் ஒரு நாள் நேரடியாக நம்ம சந்திக்கணும், அவருடைய சர்ச்சை போய் நம்ம விசிட் பண்ணணும், அதற்கு பிறகு வேண்டுமென்றால் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய திருச்சபைக்கு போனாராமா. அப்போ போகும்போது ஒரு பெரிய வேதனையோடு அந்த இடத்துல போனார். இவர் போகிற போது அந்த தேவனுடைய ஊழியர் பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சாமா. இவரோட கூட ஆண்டவர் பேசினாராமா.
உடனே முடிவு பண்ணிட்டாராமா, இல்லை இல்லை, இந்த மனுஷனோட ஆண்டவர் இருக்கிறார், இந்த மனுஷனோட கர்த்தர் இருக்கிறார், நம்ம இவருக்கு விரோதமாக எழுதிடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ஆஃபீஸில் போய் அவருக்கு விரோதமாக எழுதின எல்லா லெட்டரையும் ஒரு கொரியர் பண்ணி இந்த பாஸ்டருக்கே அனுப்பி விட்டாராமா. அப்போ இந்த பாஸ்டர் அந்த கொரியரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு விரோதமாய் அவருடைய நண்பர்கள் எழுதின லெட்டர் அதுக்குள்ளே இருந்துச்சாமா. அப்போ அந்த லெட்டரை பிரித்து பார்த்து ஒவ்வொரு எழுதினவர்களாய் பார்க்கும்போது அவர் மனசில் நினைச்சிருந்தாராமா, அடுத்த ஊழியத்தினுடைய விரிவாக்கத்திற்கு, அடுத்த உயர்வுக்கு இவங்களை தான் நிறைய இடத்துல பதவிக்காக வைக்கணும்னு மனசில் அவர் நினைச்சாராமா. ஆனா அந்த கடிதம் வந்த உடனே நினைச்சாராமா, இல்லை இல்லை, ஆண்டவர் பின்னாடி வருகிற ஆபத்தை முன்னாடியே கர்த்தர் காமிச்சு என்னை தப்புவித்தார் அப்படின்னு நினைச்சாராமா. ஆமேன்னு சொல்லுவோம். நான் நம்புறேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு தீமை செய்யணும்னு நினைச்சாங்க, அவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவருடைய பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஆமேன் சொல்லுங்கள். நான் நம்புறேன், அந்த ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிறவர்களை குறித்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களுடைய பேரை கெடுக்க நினைக்கிறவர்களை குறித்து கலங்க வேண்டாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறிக்க நினைக்கிறவர்களை குறித்து கலங்க வேண்டாம். இவனுக்கு எப்படியாவது ஒரு தீமை நம்ம செஞ்சிடணும் அப்படின்றதற்காக ஒருவேளை அவர்கள் யாரை வேண்டும் என்றாலும் உதவிக்கு அழைக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று நம்புங்க, அவங்க எவ்வளவோ தீமை செய்தாலும் கர்த்தர் அவர்கள் தீமை செய்ய 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 அதை நன்மையாய் மாற பண்ணுவார். அவர்கள் தீமை செய்து கொண்டே இருப்பார்கள், தீமை செய்கிறதை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் வேதத்திலே மிருதகாய் என்கிற மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். ரொம்ப அழகாய் தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். ஆனால் திடீரென்று அவனுடைய வாழ்க்கையிலே ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் எழும்பி இவனுக்கு எப்படியாவது தீமை செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ அவன் நினைக்கும் போது என்ன நினைக்கிறான்னா, இவன் ஒருத்தனுக்கு நம்ம தீமை செய்தா பத்தாது, அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தீமை செய்யணும், அவன் வம்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தீமை செய்யணும். அவன் ஒருத்தனை அழிச்சா நமக்கு அவ்வளவு கெத்து கிடையாது, ஆனா அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் நமக்கு பெரிய கெத்து அப்படின்னு நினைச்சு அவனுக்கு விரோதமாய் 50 முழ தூக்கு மரத்தை நட்டுவித்தான். எப்படியாவது அவ்வளவுதான் இவனுக்கு தீமை செய்யணும், தீமை செய்ய வேண்டும் என்கிற மன எண்ணத்தோடு தான் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறான். ஆனா வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவன் தீமை செய்ய நினைத்தான், கர்த்தரோ நன்மையாய் மாற பண்ணினார். ஆமேன் சொல்லலாம். அவனுக்கு விரோதமாய் தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் ராஜாவை போய் அவன் சந்தித்தான். ராஜாவுக்கு முன்பாக அவன் நினைத்தான். எந்த ராஜாவுக்கு முன்பாய் அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு போனானோ அதே ராஜா சொல்லுகிறார், அவனை அழிக்க அல்ல, அவனை கனப்படுத்துவதற்காகத்தான் கடவுள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உன் மூலமாய் அவனை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ நமக்கு இருதயத்தில் ஒரு பெரிய விசுவாசம் வேணும். நான் நம்புறேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. உங்களுக்கு மனசுக்கு தீமேன்னு நினைக்கிறது எல்லாமே இன்றைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக அந்த நஷ்டமும் அந்த வருத்தங்களும் தீமையாய் தெரிந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போகிறோம், இந்த மாதம் சகல தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற மாதம். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தீமையை இந்த மாதம் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை செய்தார்கள் அல்லவா, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ண போகிறார். சொல்லுங்க எல்லாரும், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை எனக்குரியதுதான். சொல்லுங்கள், எனக்குரியதுதான். ஆமேன். எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே ஆனால் அவனுடைய மாமனார் லாபான் அவனுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவனுக்கு நிறைய தீமை செய்யணும், அவனை நம்முடைய கண்ட்ரோல்லே வைக்கணும், நம்ம கைக்குள்ள வைக்கணும், அவனை வெளியே விட்டுறக்கூடாது, அவன் மூலமாய் சம்பாதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பசங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்டு அவனுடைய பலவீனத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. நீ இதில் தானே பலவீனம், இந்த பொண்ணிடத்துல தானே நீ பலவீனம், அவ்வளோதான், உனக்கு இந்த பலவீனத்தை பயன்படுத்தியே 14 வருடம் உட்கார வச்சாரு பாருங்க. ஒரு பொண்ணை, அதுவும் சொந்த முறை பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதற்கு 7 வருஷம் வேலை செய் அப்படின்னு சொன்னாரு. 7 வருஷம் எனக்கு சேவை செய் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அது பத்தாதுன்னு சொல்லி அடுத்த அதை ஏமாத்தி அந்த பொண்ணு, நீ கேட்ட பொண்ணு திரும்பி வேணும்னா அடுத்து 7 வருஷம், அப்படியே 14 வருஷம் அவரை தீமை தீமை. நீ நல்லா இருக்க கூடாதுப்பா, என் பையன் தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, யாக்கோபு சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று வெறும் கோலும் கையுமாய் வந்த எனக்கு பல பரிவாரங்களுக்கு தகப்பனாய் மாற்றினார். என் மாமா எனக்கு தீமை செய்ய நினைத்தார், ஆனா கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா தீமைகளும் நன்மையாய் முடிய போகிறது. லாசரு மரித்து போகும்போது சுற்றி இருக்கிற எல்லாருமே தீமை நடந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஐயோ, உன் குடும்பத்துல பெரிய தீமை நடந்துச்சு, ஏன் இயேசு உங்க சத்தத்தை கேட்கலையா? நீ நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போதே இயேசுவை கூப்பிட்ட இல்ல, இயேசு ஏன் வரல? இயேசு உன்னை மறந்துட்டாரா? இயேசு உன்னை சுகமாக்க மாட்டாரா? ஆயிரக்கணக்கான கேள்விகள் சுற்றி இருக்கிற நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், லாசரு இறந்து போனது தீமைன்னு எல்லாரும் நினைச்சாங்க. கர்த்தர் அதை என்ன செய்தார் என்றால் நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் பலவீனப்பட்டு கிடக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்திருப்பாரே, ஆனால் அந்த குடும்பம் மட்டும்தான் ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சிருக்கும். ஆனா அவன் மரித்ததற்கு பிறகு, கர்த்தர் ஜீவன் கொடுத்ததற்கு பிறகு, நான் நம்புகிறேன் அந்த பட்டணமே ஆண்டவரை மகிமைப்படுத்தினது. நான் நம்புகிறேன் சில காரியங்கள் தாமதமாகிறது நல்லது, சில காரியங்களை கர்த்தர் தாமதமாய் கொடுக்கிறது நல்லது. உடனே கிடைக்குமானால் உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் தாமதமாகி கிடைக்கும் போது முழு தேசத்திற்கும், உங்களை சுற்றி இருக்கிற சகல சொந்தக்காரங்களுக்கும் அது மகிமையாய் மாறும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அவர்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை நான் தியானித்தேன். அப்படின்னா, இந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த 3 விதமான தீமைகள், அவங்க என்ன அப்படி தீமை செய்தார்கள்? அதான் யோசேப்பு சொல்றாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்படின்னா இந்த சகோதரர்கள் அவனுக்கு செய்த 3 விதமான தீமைகளும் ஆண்டவர் அவனுக்கு செய்த அதிசயத்தையும் வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். நீங்கள் 28வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த வர்த்தகரான மீனியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 45ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன்
நீங்கள் எகிப்திற்கு போகிறவர்களிடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க இந்த யோசேப்பினுடைய மனசுனுடைய ஆழத்துல தன் சகோதரர்கள் தனக்கு செய்த தீமை அவனுக்கு முன்னாடி நிக்குது. என்ன தீமை அவனுக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவனை விற்று போட்டார்கள். அப்படின்னா அவனை வைத்து பணம் சம்பாதிக்க பார்த்தாங்க, அவனை யூஸ் பண்றதற்காக பார்த்தாங்களாமா. அவர்கள் யோசேப்புக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் செய்த முதல் தீமை என்ன அப்படின்னா, பணத்திற்காக எகிப்திற்கு போகிறவருடைய கரத்திலே விற்று போட்டார்கள். எகிப்திற்கு போகிறவங்க ஒரு அடிமையை வாங்கிட்டு போனாங்கன்னா அவங்க எகிப்து தேசத்தில் விற்றுவாங்க. எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனம் ரொம்ப கொடுமையானது. அவங்க சாகிற வரைக்கும் வேலை வாங்கி அவங்கள கொன்றுவாங்கன்னு தன்னுடைய சகோதரர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எவ்வளவோ தெரிஞ்சிருந்தோம், நாங்க கொல்ல வேண்டியது, நாங்க ஒன்ன அழிக்க வேண்டியது, ஆனா நாங்க ஒன்ன அழிக்க மாட்டோம். இனி போனா போகுது, உன்னை கொன்னா ஒரு பைசாவும் இங்க கிடைக்க போறதில்லை, நாங்க உங்களை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீ எப்படினாலும் சாக போறது உறுதி, ஆனா நீ சாக போகும்போது உன்னை யூஸ் பண்ணி நாங்க பணத்தை சம்பாதிக்கலான்னு நினைக்கிறோன்னு சொல்லி அவர்கள் விற்று போட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அதை எப்படி நன்மையா மாற பண்ணினார்னா, இவனை வெள்ளி காசுக்காக விட்டார்கள். ஆனா எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல பொருட்களையும் ஜனங்களுக்கு பசிக்கு விற்கிற அளவிற்கு ஆண்டவர் அவனை மிகப்பெரிய தேவ மனுஷனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இவனை விற்று பணம் சம்பாதித்தார்கள். ஆனா தன்னுடைய சகோதரர்களுடைய ஜீவன் பிழைப்பதற்கு, அவங்க ஆகாரத்தினால தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறதற்கு அவங்களுக்கு ஆகாரத்தை விற்கிற அளவிற்கு யோசேப்பினுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென் சொல்லுவோம். இந்த மாதம் ஆண்டவர் இந்த ஜபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணலாம். பாஸ்டர், என் பிள்ளைய நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியுது. என் மகனை யூஸ் பண்ணிக்கிறாங்க, என் மகளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவங்க யூஸ் பண்ணிட்டு விடதான் போகிறாங்க. அவனை வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க, அவனை வச்சு ஏமாற்றி அதெல்லாம் பிழைக்கலான்னு நினைக்கிறாங்க. என் பிள்ளை பேதை, என் மகள் ரொம்ப பேதையானவள், என் கணவனா ரொம்ப பேதையானவள், என் மனைவி ரொம்ப பேதையானவள், எங்களை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நினைக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சிட்டாங்க, என்னை இன்னைக்கு ஏமாற்றி ஒன்றும் இல்லாமல் விட்டாங்க, எனக்கு ரொம்ப தீமை செய்தார்கள். என்ன வச்சு அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, என்ன வச்சு அவங்க வீடு கட்டிட்டாங்க, என்ன வச்சு நல்ல ஒரு பதவியில வந்துட்டாங்க. ஆனா நான் இன்றைக்கு கீழ் நிலைமையிலே இருக்கிறேன். எனக்கு மிக தீமை செய்தார்கள். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், இல்லை இல்லை, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்தார்கள், உங்களை வைத்து அவர்கள் சம்பாதித்தார்கள், உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, ஒரு நாள் வரும், அன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி, கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் உங்களை மகிமையினால் அலங்கரித்து, ஹல்லேலூயா, அவர்கள் உங்களிடத்திலே வந்து நன்மையை பெறுகிற அளவிற்கு உங்க முன்னாடி உங்களுடைய உதவியை அவங்க கேட்டு பெற்றுக்கொள்ற அளவிற்கு என் தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை சக்கையா பிழிஞ்சு போட்டு உங்களை அப்படி தூரம் தூக்கி வீசலாம். எனக்கு பலன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை தூக்கிட்டாங்க பாஸ்டர், எனக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு நினைச்ச உடனே என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர், என் அழகு போன உடனே, என்னுடைய மரியாதை போன உடனே, என்ன ஒரு சமமான மனுஷனா கூட மதிக்கல, என்னை தூக்கி வீசிட்டாங்க. யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட இருதய தாங்களோடு இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளப்பட்ட இடத்துல உன்னை நான் அதிகாரியாய் வைப்பேன், நீ ஒதுக்கப்பட்ட இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறதை கர்த்தர் இந்த மாதத்திலே நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பயன்படுத்தி தூக்கி போட்டவர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார்.
ஆண்டவர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். நான் சொல்றேன், அது எல்லாத்தையும் ஒரு அனுபவத்தை போல கர்த்தர் மாற்றுவார். ஆமேன் சொல்லுவோம். நீங்க அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்கள் மூலமாய், அந்த மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே தவிர அவர்கள் உங்களுக்கு தீமை தான் செஞ்சாங்க, தீமை தான் செஞ்சாங்க. அவ்வளோதான். இவன் ரத்தத்தை முழுக்கையும் உறிஞ்சிட்டு அவனை விட்டுறணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஒரு நாள் நான் அவனை என்ன பண்ண மாட்டேன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன். இந்த மாதம் உங்களுக்கு நேராய் அந்த வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளையோ கண்டிப்பாக கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த சத்துருக்கு முன்பாக நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது இந்த யோசேப்புக்கு அவர்கள் செய்த முதல் தீமை என்ன அப்படின்னா, அவனை வைத்து சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த யோசேப்புனுடைய மனசுல லாஸ்ட்ல அவன் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பக்கத்துல வர சொல்லி சொல்றான் பாருங்க. சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க விற்று போட்ட யோசேப்பு நான் தான். அப்போ அவனுடைய இருதயத்துல அடிக்காயமா என்ன பதிஞ்சிருச்சுன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த வெள்ளிக்காசுக்காக என்னை இவங்க வித்துட்டாங்களே, பணத்துக்காக என்னை வித்துட்டாங்களே, அந்த மனத்தாங்கல் யோசேப்புக்குள்ள. சிலர் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை எப்போ மற்றவங்களுக்கு முன்னாடி விற்று போடுவாங்க தெரியுமா? பணம்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்மளை நிறைய பேர் தூக்கி விசிறடிச்சிடுவாங்க. சொத்துன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை தூக்கி விசிறடிச்சிடுவாங்க. அதான் இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு பணம் தாங்க அவசியமாக இருக்குது, பொருள் தாங்க அவசியமாக இருக்கிறது. நம்ம பண்ணின தியாகம், நம்ம பண்ணின எதுவுமே அவங்க நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரோடையும் பணத்தை குறித்து மட்டும் டீல் வைக்கவே வைக்காதீங்க. பணத்தை குறித்த டீல் உங்களுக்கு இருக்கவே கூடாது. பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் உங்களுக்கு சண்டையை கொண்டு வந்துடும். 90% பேருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எதனால வருதுன்னா இந்த பணத்தினால தான் வருது. இந்த பணம் குடுக்கல் வாங்கல ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கைமாத்தா வாங்கிறது, மாத்தி வாங்கிறது. நான் சொல்லுகிறேன், 90% யார்கிட்டையும் அப்படி போய் நீங்க வாங்கவே வாங்காதீங்க. நல்ல மனுஷங்களா இருப்பாங்க, ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா பணம்ன்ற ஒண்ணு உங்களுடைய உறவை பிரிச்சிரும் பாருங்களேன். காசு கிடைக்குதுன்னு சொன்ன உடனே தன்னுடைய சொந்த சகோதரன் கூட பார்க்கல பாருங்களேன், அப்படியே வித்துட்டாங்க பாருங்களேன். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். பாஸ்டர், என் அண்ணனுக்கு நான் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, என் தம்பிக்கு நான் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, ஆனால் இன்னைக்கு பணம்ன்ற ஒன்று வந்த உடனே என்னை அப்படி கேவலமாக நடத்துகிறான் பாஸ்டர், எனக்கு விரோதமாக அப்படி எழும்புறான் பாஸ்டர், என்னை அப்படி காமிச்சு கொடுத்துட்டான் பாஸ்டர். உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். அவர்கள் பணத்திற்காக உங்களுக்கு தீமை செய்தாலும் என் தேவன் ஆகிய கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். அவர்கள் உங்களை காட்டி கொடுத்தது, அவர்கள் உங்களை விற்று போட்டது கொஞ்ச பணத்திற்கு. ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை கோடிகளுக்கு அதிபதியாய் கர்த்தர் மாற்றுவார், கோடிகளுக்கு அதிபதியாய் மாற்றுவார். அவர்கள் உங்களை 1000க்கு நம்பல, 10,000க்கு நம்பல, ஆனா கர்த்தர் உங்களை கோடிகளுக்கு நம்புவார். நம்புறவங்க கரங்களை தட்டி நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதமே அது ஆரம்பிக்கிறது, இந்த மாதமே அந்த ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை கோடிகளுக்கு நம்புவார். ஆமென் சொல்லுங்க. நான் நம்புறேன், இந்த ஆட்களை விற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சொன்ன விலையை கொடுத்து உடனே வாங்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்ட உடனே இவங்க கேட்கறத உடனே கொடுக்க மாட்டாங்க. பொதுவாக அவர்கள் வழிப்போக்கர்கள். அவர்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, இந்த புரோக்கர் வேலை மாதிரி. இங்கேருந்து 10 ரூபாய்க்கு வாங்கி அங்கே போய் 20 ரூபாய்க்கு விற்பாங்க, இங்கேருந்து 30 ரூபாய்க்கு வாங்கி அங்கே போய் 50 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட தான் யோசேப்பை விற்று போடுறாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே யார் வேணாலும் பார்கிங் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் இடையில இந்த புரோக்கர்ஸாக நிற்கிறாங்க பாருங்களேன், அவங்க கண்டிப்பாக பார்கிங் பண்ணுவாங்க. கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, கொஞ்சம் கம்மியாக. அப்போ நான் யோசேப்பை நிற்க வச்சுட்டு நான் யோசிக்கிறேன் என்னென்னா, யோசேப்பை நிற்க வச்சுட்டு அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, இல்லைப்பா அவ்வளோ தர முடியாதுப்பா, அவ்வளோ தர முடியாதுப்பா
அப்போ சுத்தி இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, இவன் இவ்வளவுக்கு தான் ஒர்த் ஆவான் போல தெரியுது, இவன் இவ்வளவுக்கு தான் யூஸ் ஆவான் போல தெரியுது அப்படின்னு அவனை குறைவான பணத்திற்கு விட்டார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, ஆண்டவர் அவனை எப்படி வச்சாருன்னா கோடீஸ்வரனா கர்த்தர் வச்சாரு. அதான் பார்வோன் சொல்லும்போது சொல்கிறாரு, எப்பா எகிப்து எல்லாமே உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கையாவது காலையாவது என்ன பண்ணக்கூடாதுன்னா அசைக்கவே முடியாது. பார், உன்னை எகிப்து தேசத்திற்கு நான் அதிபதியாய் மாற்றினேன். நடக்குமா? எங்கேயாவது கர்த்தர் இருந்தா நடக்கும். ஆமேன், ஆமேன். நீ இவ்வளவுதான் ஒர்த்து அப்படின்னு உங்களை தூக்கி போட்டாங்கல்ல சொந்தங்கள், ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தா ராஜ்யத்துக்கே கர்த்தர் உங்களை நம்புவார், பட்டணத்துக்கே கர்த்தர் உங்களை நம்புவார், உங்க குடும்பத்திற்கே கர்த்தர் உங்களை நம்புவார், விலையேற பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. கர்த்தர் விலையேற பெற்றவர்களாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இவனுக்கு விரோதமாய் செய்த இரண்டாவது தீங்கு என்ன அப்படின்னா, நீங்கள் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 20வது வசனத்திலே, நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நீங்கள் 37ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 33வது வசனம், யாக்கோபு அதை கண்டபோது, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரையை கட்டிக்கொண்டு இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நீங்கள் 32வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 31, 32, அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து அது ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவரணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனாடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இரண்டாவதாக இந்த யோசேப்புக்கு அவர்கள் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தீமை என்ன அப்படின்னா, ஒருவேளை அவனை இந்த மாதிரி மீதியா இவங்க வித்துட்டோம், நாங்கள் இவனை வெள்ளிக்காசுக்காக வித்துட்டோம், அவன் ரொம்ப குறும்பு பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்துலயாவது இவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், தன்னுடைய மகனை தேடி தன்னுடைய தகப்பனார் பிரயாணப்பட்டு போயிருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எகிப்து ஒன்றும் பெரிய தூரம் எல்லாம் இல்லை. அவன் 20 வெள்ளிக்காசுக்கு என்ன, அவங்க அப்பா 50 வெள்ளிக்காசே கொடுத்துருப்பாரு, 100 வெள்ளிக்காசே கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு செல்லமான பிள்ளை, ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அப்போ இந்த தகப்பனாரிடத்திலிருந்து இவனுக்கு உதவி வந்துடும், அப்பா நினைச்சாருன்னா அவனை போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனாரிடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய வஸ்திரத்தை ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து தோய்த்து தன்னுடைய தகப்பனிடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது உங்க பையனுடைய ட்ரெஸ்ஸா பாருங்க. எங்க கண்டுபிடிச்சோம்? வழியிலே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது உங்க பையனுடைய ட்ரெஸ்ஸா? உடனே யாக்கோபு அந்த வஸ்திரத்தை தன்னுடைய இருதயத்தோட சேர்த்து சொல்றாரு, இது என்னுடைய குமாரனுடைய வஸ்திரம் தான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை சாப்பிட்டுச்சியா. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இரண்டாவதாக யோசேப்புக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய தீமை என்னன்னா, அவனுக்கு வருகிற எல்லா உதவிகளையும் அவர்கள் தடுத்து போட்டார்கள். யாருமே உதவி செய்யக்கூடாது. மூத்த அண்ணன் உதவி செய்யணும்னு நினைச்சா அதை தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க தன்னுடைய தகப்பனார் இப்போ உதவி செய்வாருன்னு நினைக்கிறாங்க, அதையும் தடுத்து போட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எத்தனைதான் உதவிய அவனுடைய வாழ்க்கையில தடுத்து போட்டாலும் பரலோக தகப்பன் யோசேப்புக்கு கொடுத்த உதவியை அவர்களால தடுக்கவே முடியல.
ஆமேன்னு சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அப்பாவுடைய உதவியை தடுத்தது நல்லது, சகோதரனுடைய உதவியை தடுத்தது நல்லது. அப்பாவுடைய உதவியை அப்பா ஒருவேளை உதவி செஞ்சிருந்தா தன்னுடைய பையனை காசு கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருப்பாரு. தன்னுடைய சகோதரன் உதவி செஞ்சிருந்தா அவனுடைய ஜீவனை மீட்டு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவ்வளவுதான் நடந்திருக்கும். ஆனா இவங்க எல்லாருடைய உதவியையும் தடுத்ததுனால இப்ப கர்த்தர் உதவி செய்யறாரு. அவனுடைய ஜீவனை மட்டும் காப்பாத்தல, அந்த நாட்டிற்கே கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்க. பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு தகப்பனே, தாயே, இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்தில் ஒருவேளை யோசேப்பினுடைய அதே சிச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். பாஸ்டர், எனக்கு வர்றது எல்லாத்தையுமே தடுத்து போடுறாங்க பாஸ்டர். எப்படி ஈசாக்குக்கு ஏசேக்கையும் சித்துனாவையும் தடுத்து போட்டாங்களோ அதை மாதிரி எனக்கு வர்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் குழி பறிச்சுட்டே இருக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தடுத்து நிறுத்துறாங்க. அது வேற யாருமே இல்லை பாஸ்டர், என் சொந்தக்காரங்க, என் நண்பர்கள், என் கூட பிறந்தவங்க என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் தடுத்து தடுத்து நிறுத்துறாங்க. யாரையுமே என்ன உதவி செய்யறதுக்கு விடவே இல்லை. என் சொத்தை விற்கலான்னு நினைக்கிறேன், தடுத்து தடுத்து போடுறாங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, தடுத்து தடுத்து போடுறாங்க. நான் நம்புறேன் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் செய்த தீமையை கர்த்தர் எப்படி நன்மையா மாத்த போறாரு தெரியுமா? அவர்கள் அடைக்கிறது ஒரு கதவை, ஆனா கர்த்தர் உங்களுக்கு திறக்கிறது 7 வழியை கர்த்தர் திறப்பார். மனிதன் உங்களுக்காக ஒரு வழியை அடைத்தால் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காக 7 வழியை திறப்பார். நான் நம்புகிறேன். அவர்கள் உதவியை அடைக்கட்டும், அவர்கள் எல்லா உதவிகளையும் தடுத்து நிறுத்தட்டும். நான் நம்புகிறேன் அவர்கள் எந்த உதவியை தடுத்து நிறுத்தினாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதைவிட ஒரு பெரிய உதவியை கர்த்தரே செய்வார். மனுஷன் உதவி செய்ய விடாமல் அவர்கள் தடுப்பது நல்லது. காரணம் என்னவென்றால், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய நினைக்கும் போது மனுஷன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க, மனுஷன் தடுத்து நிறுத்துகிற உதவிகளை குறித்து கவலைப்படவே கூடாது. உங்களுக்கு குறுக்கே நிற்கிற மனிதர்களை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படவே கூடாது. நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு உதவியை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த உதவி உங்களுக்கு வேண்டான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அந்த உதவி உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் சித்தம் வைத்திருப்பாரே. ஆனால் நான் நம்புகிறேன் யாரா இருந்தாலும் அதை தடுக்க முடியாது. போத்திபாருடைய வீட்டில் வந்து இவங்க அண்ணன் தம்பி தடுத்து நிறுத்த முடியுமா? சிறைச்சாலையில வந்து அவங்க தடுத்து நிறுத்த முடியுமா? பார்வோனுக்கு முன்பாக வந்து அவங்க தடுத்து நிறுத்த முடியுமா? தடுத்து நிறுத்த முடியாது. அப்பாட்ட தடுத்து நிறுத்திடலாம், சகோதரனிடத்தை தடுத்து நிறுத்திடலாம், ஆனா பார்வோனிடத்துல தடுத்து நிறுத்த முடியாது. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வாசலை திறந்தா அவங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விரோதமாய் அதை தடுத்து நிறுத்துகிறதற்கு முடியாது. அந்த தடுத்து நிறுத்துகிற சக்தி மனிதனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, நீங்க எனக்காக வாசலை தரீங்கப்பா, நீங்க எனக்காக வாசலை தரீங்கப்பா, நீங்க எனக்காக வாசலை தரீங்க. மனிதன் ஒரு வழியை அடைக்கும் போது எனக்கா 7 வழியை திறக்கிறவர். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. சொல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர். கரங்களை மேல தட்டி எப்படி பாடுவேனா, என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்கா ஆத்துமாதாயம் செய்வே. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அவர்கள் செய்த 2வது பெரிய தீமை என்ன அப்படின்னா, அவனுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க.
அதனால தான் அவங்க அப்பா வீட்டிலேயே வச்சு அவனை தாக்கலை, அவனுடைய வீட்டிலேயே வச்சு அவனை தாக்காம வெளியில யாருக்கும் தெரியாத ஒரு இடத்திற்கு அவன் வரும்போது அவனை தாக்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனை நம்ம தாக்கும் போது, இவனை கஷ்டப்படுத்தும் போது இவனுக்குன்னு பரிந்து பேசுறதுக்கு கூட யாருமே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இவனுக்கு உதவி செய்கிறதற்கு ஒருத்தருமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஒன்றை மறந்துட்டாங்க, நம்ம இவனுக்கு விரோதமாக எழும்பினாலும் இயேசு எனக்கு உதவி செய்வார்ன்றதை அவங்க மறந்துட்டாங்க. நான் நம்புறேன் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்புற மனுஷனுக்கு தெரியாது உங்களுக்கு உதவி செய்ய போறவர் கர்த்தர்னு உங்களுக்கு தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புறேங்க. நமக்கு எந்த உதவியை வேணாலும் அவங்க நினைக்கலாம், அவ்வளோதான் இவனை தடுத்து நிறுத்திடுவோம், வச்சிருவோம், இந்த காரியத்தை பண்ணிடுவோம், அவ்வளோதான் எல்லா வாசலையும் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நடந்துரும்னு நினைப்பாங்க. இல்லை, அவங்க ஒரு வாசலை தான் அடைப்பாங்க, அவங்க 2 வாசலை தான் அடைப்பாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் பெரிய தேவன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய். என் கல்யாணத்தை தடுத்துட்டாங்க பாஸ்டர், கவலைப்படாதீங்க, அதை விட பெஸ்டான உன்னை கர்த்தர் தருகிறதற்காகத்தான் அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஆமென். இந்த வியாபாரத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க, கவலைப்படாதீங்க, அதை விட மேன்மையானதை தருவதற்காக தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். 3ஆவதாக நான் தியானித்த போது ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 37ஆம் அதிகாரம் வாசிங்க. 37ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசித்ததை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்போ நான் என்ன நம்பினேன் அப்படின்னா, இந்த யோசேப்புக்கு அவர்கள் செய்த 3வது மிகப்பெரிய மன கஷ்டம் என்ன அப்படின்னா, அவனுக்கு செய்த 3வது தீமை என்னன்னா, வேதம் சொல்லுது அவனை எல்லாருமே பகைத்தார்களாமா. உண்மையாகவே அவங்க பகைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, யோசேப்பு அவர்கள் பகைக்கிற அளவிற்கு அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யல, அவன் நன்மையை மட்டும்தான் செஞ்சான். நீ ஒழுக்கமா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கடவுளுக்கு நீங்க பயப்படணும், அம்மா அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அப்பா கொடுத்த ஆட்டை இப்படி திருடி சாப்பிட்றது தப்பு, துஷ்ட மிருகம் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி நீங்களே அடிச்சு சாப்பிட்றது நியாயமா அப்படின்னு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் போதித்தான். அப்ப அந்த சகோதரங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் இவ்வளோ அக்கிரமக்காரங்களா இருந்த போதிலும் நம்ம குடும்பத்திலே ஒருத்தன் நல்லவனா இருக்கானே, நம்ம குடும்பத்திலே ஒருத்தன் பரிசுத்தமானங்க இருக்கானே, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணாதபடி இவன் தடுத்து நிறுத்துறதுக்கு நம்மோட இருக்கிறானேன்னு சந்தோஷப்பட வேண்டிய அண்ணன் தம்பிகள் எல்லாரும் அவனை என்ன பண்ணினாங்களாமா, பகைத்தார்கள். அப்போ ஒரு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பகைச்சா எப்படி இருக்கும் பாருங்களேன். எல்லாரும் 11 பேர் சேர்ந்து ஒருத்தனை மட்டும் பகைச்சா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை மட்டும் பகைச்சா. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் செய்த 3வது பெரிய தீமை அவனை எப்பவும் பகைச்சே பார்த்தாங்க. சாப்பாடு எடுத்துட்டு அவ்வளவு தூரம் தன்னுடைய தகப்பனார் சொன்ன இடத்தை தவிர திரும்ப 5 கிலோமீட்டர் நடந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடை தூக்கிட்டு வர்றாங்க. அப்போ எங்களுக்கு ஆகாரம் கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் தம்பி நடந்து வந்தான், அந்த ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரல பாருங்களேன். அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு கோபம் தான் வருது, அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு எரிச்சல் தான் வருது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இதே தீமை நடக்கலாம். பாஸ்டர், எல்லாருமே என்னை பகைக்கிறாங்க, என் வேலை ஸ்தலத்தில் நான் பகைக்கப்படுகிறேன், என் குடும்பத்தில் நான் பகைக்கப்படுகிறேன். ஆனால் நீங்கள் கலங்காதீங்க, ஒரு நாள் இந்த யோசேப்பை உலகமே நேசிக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார். இன்னைக்கு கூட இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறோம். ஏன் யோசேப்பை நேசிக்கிறோம்னா, ஒரு நாள் அவங்க அண்ணன் தம்பி பகைச்சதுனால தான் இன்னைக்கு நமக்கு நேசத்துக்குரிய மனுஷனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை பகைக்கட்டும், எப்படி வேண்டும் என்றாலும் பகைக்கட்டும், உங்களுக்கு அதை தீமையாகவே செய்யட்டும், உங்களை மட்டும் பிடிக்காம இருக்கலாம். என் மேனேஜருக்கு எனக்கு பிடிக்கல பாஸ்டர், என்னுடைய ஹெட்டுக்கு என்ன பிடிக்கல பாஸ்டர், எப்போனாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, எப்போனாலும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை
நான் உனக்கு நன்மையாய் அதை மாற பண்ணுவேன். இன்னைக்கு 10 பேர் உங்களை பகைப்பாங்க, ஆனால் கர்த்தர் சொல்றார் 1000 பேரை உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற நாட்கள் வரும் வரும். இன்னைக்கு ஒரு குடும்பம் உங்களை பகைக்கிறது, கர்த்தர் சொல்லுகிறார் 1000கணக்கான குடும்பங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நாளை கர்த்தரே கட்டளையிட போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பு சொன்ன அதே வார்த்தையை இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் இந்த மாசத்தினுடைய முடிவில் நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க. உங்கள் வாய் இதை அறிக்கை செய்யும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இதை நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணினார், கர்த்தர் இதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த குழப்பத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார், அந்த அவமானத்தை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணினார் என்று இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும் நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் சிஸ்டர், நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் தான் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா! உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சகல தீமைகளையும் நான் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன், நன்மையாய் முடிய பண்ணுவேன். கைகளை தட்டி நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா! காலதாமதமானதை நன்மையாய் முடிய பண்ணுவேன், நன்மையாய் முடிய பண்ணுவேன். அப்படியே எழும்பி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்புங்க. எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறவர், தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா! அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்க தானே எத்தனையோ பேர் அப்படி நினைச்சிட்டு இன்னைக்கு காலை வேளையில கர்த்தர் சமூகத்தில் நின்னீங்க. நீங்க தானே அப்படி நினைச்சிட்டு நின்னீங்க, எனக்கு இவ்வளவு தீமை செய்யறதுக்கு நான் என்ன பண்ணினேன், எதற்காக எனக்கு இத்தனை தீமை செய்யறாங்க, என்ன காரணம், எனக்கு தான் எல்லாரும் தீமை செய்கிறாங்க, எனக்கு நன்மை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, இல்லை நன்மையாய் நான் முடிய பண்ணுவேன். கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான்னு சொல்லுங்க, இந்த வாக்கு தத்தம் எனக்குரிய வாக்கு தத்தம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்தை தந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சகல காரியங்களையும் நீர் நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா, நன்மையாய் முடிய பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும், வீட்டில் கேட்டுட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா! தகப்பனே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குறதற்கு வாரும் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு இறங்குவீராக, இன்னும் ஆன்லைன் மூலமா இருக்கிற மக்களுக்கு இறங்குவீராக. ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையோட ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு வரையும் இப்பொழுது நினைச்சிருங்க ஆண்டவரே, கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அந்த வியாதியை நன்மையா முடிய பண்ணுங்கப்பா, அந்த ஆபத்தை நன்மையா முடிய பண்ணுங்கப்பா, அந்த அவமானத்தை நன்மையா முடிய பண்ணுங்கப்பா, அந்த காலதாமதத்தை நன்மையா முடிய பண்ணுங்கப்பா. கைகளை உயர்த்தி 10 வீசை சொல்லுவோம், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். சொல்லுங்க, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நன்மையாய், நன்மையாய், நன்மையாய். ஹல்லேலூயா! இது உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கா ஸ்பெஷலா பேசுற வார்த்தை, உங்க மேல அன்பு வச்சு கர்த்தர் பேசுற வார்த்தை, உங்களை நேசித்து பேசுகிற வார்த்தை. நீதானே மகளே காலையில கலங்கி போய் வந்தாய், நீதானே மகனே காலையில கலங்கி போய் வந்தாய். என்ன எப்படி இருக்குமோ இந்த மாதம், கர்த்தர் என்ன செய்ய போறாரோன்னு அங்கலாய்ப்போடு வந்தது நீங்க தானே. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை அந்த தீமையை நான் நன்மையாய் மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. நாங்க அவமானம் அடைய மாட்டோம், நீங்க அவமானம் அடைய மாட்டீங்க. இந்த மாதம் அவமானம் அடைய மாட்டீங்க. கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் நீங்க முடிஞ்சு போகணும்னு நினைச்சுதான் செய்வாங்க.
நீங்க ஒண்ணும் இல்லாம போகணும்னு நினைச்சுதான் செய்வாங்க. ஆனா கர்த்தர் அப்படியே திசை திருப்புவார், அப்படியே கர்த்தர் மாற்றி அமைப்பார். அவ்வளவு பெரிய தேவனாகிய கர்த்தர், அவ்வளவு பெரிய தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இயேசுவே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஹalleluya. கரங்கள் எல்லாரும் தட்டி பாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ, அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம். அவமானம் ஓ ஹalleluya. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஏன் அப்படின்னா, கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, செவிகள் உங்களுடைய மன்றாட்டை கேட்கின்றது. அவர் இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறார், அவர் இறுதி வரையும் நடத்துவார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்க செய்த கர்த்தர் இந்த மாதத்தையும் முடிவையும் வெற்றியாய் பார்க்க பண்ணுவார். ஓ, கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் ஹalleluya கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை என்னை நடத்தி செல்வீர், இறுதி வரை என்னை. இப்ப சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் விசுவாசத்தோடு கைகளை தட்டி பாடுங்க. எஸ் அப்பா, 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 இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. இதோ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் அப்பா. ஒரு நாளும் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். ஓ, இயேசுவைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம். கடைசியாக சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஓ அப்பா, நான் உமது பிள்ளை. மறுநாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. ஓ, நன்றி அப்பா. ஒரு நாளும் அடைவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் இந்த மாதம் நான் திறப்புல நிக்கிறேன்ப்பா. இந்த மாதம் கஷ்டப்பட்டுருவேனோ, இந்த மாதம் அந்த பிரச்சனை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருமோ, பலவிதமான ஏமாற்றங்கள், பெரிய கேள்விக்குறியோட அநேக பிள்ளைகள் நிற்கிறது உமக்கு தெரியும்ப்பா. ஆனா நான் நம்புறேன், இல்ல இல்ல, சகலவற்றையும் நான் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன். உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலையும் உங்க கரம் கூட இருக்கட்டும்பா. அவங்க பிரயாணத்துல உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க செய்கிறது எல்லாமே இந்த மாதம் நல்லா வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த மாதம் அவங்க கடன் யார்ட்டையும் வாங்கக்கூடாது, அவங்க கொடுக்கிற அளவுக்கு அவங்கள மாற்றிருங்க ஆண்டவரே. நெடுநாள் காத்திருக்கிறது இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே.
கண்ணீரோட உங்க பிள்ளைங்க விதைச்சதெல்லாம் இந்த மாசம் கம்பீரத்தோட நீங்க அறுக்க பண்ண போகிறதற்காய், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை அறுக்க பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைச்சுன்னு ஒரு செய்தி வரட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் திருமணம் ஃபிக்ஸ் ஆயிட்டுன்னு ஒரு செய்தி வரட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டேன்ற செய்தி வரட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் சத்துருக்கள் எல்லாருக்கும் கர்த்தர் என்னை விலைக்கு மீட்டு கொண்டார் என்கிற அந்த வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் கர்த்தர் என் வருமானத்தை ஆசீர்வதித்தார், என் சம்பாத்தியத்தை பெருக பண்ணினார், அந்த சாட்சியை கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் குடும்பத்தையும் பாதுகாத்தார் என்கிற அந்த சாட்சியை எங்கள் காதுகள் கேட்கட்டும் அப்பா. திருச்சபையில் நிற்கிற மக்கள் இன்னும் ஆன்லைன் மூலமாக வெளி ஊர் வெளி நாடுகள் பல இடங்களிலே எங்க திருச்சபையோட இணைந்து இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைங்க இன்னைக்கு 1ஆம் தேதி கையில காணிக்கை வச்சிருக்கிறது உமக்கு தெரியும். நிறைய பேர் தசமபாகத்தோடு நிற்கிறது உமக்கு தெரியும். அது 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு லட்சமாய் கோடிகளாய் உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க ஆண்டவரே. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் அவருடைய மடியிலே அளந்து போடப்படட்டும், அளந்து போடப்படட்டும். நன்றி அப்பா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என் பிள்ளைகளை சேதப்படுத்திடவே கூடாது. அவங்க சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணீர், பண்ணுகிற பிரயாணம் எல்லாத்துலயும் ஆண்டவருடைய அனுக்கிரகம் முழுவதுமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனசார ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை உங்க பிள்ளைகளை காக்க கடட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.